இஃப்தார் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே எவ்வளோ வெரைட்டி ஸ்நாக்ஸு ஸ்வீட்டு எது பண்ணி கொடுத்தாலும் மனசார ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க பசங்க. அதனால இன்றைக்கி பண்ண ஒரு சிம்பிள் ஸ்வீட்டு தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா இதை கழுகி குக்கரில் போட்டுக்கலாம். எடுத்துருக்கிற அதே கப்லேயே மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட்டு துருவி வச்சுக்கிறேன். அதையும் போட்டதுக்கப்புறமா 1/2 கப்பு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப குலைவாக வேக வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு மட்டுமே வேக வச்சா போதும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சதுக்கப்புறமா இதில் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கூடவே அதே கப்பில் அளவில் நம்ம தேங்காய் துருவி வச்ச தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தி கேஷ்நட்டு கிஸ்மிஸ் இது எல்லாமே போட்டு லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா அதையுமே போட்டு இப்போ நம்ம வேக வச்சுக்க இந்த பாசிப்பருப்போட மிக்ஸி இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட்டுங்க. பருப்பு வச்சு இந்த மாதிரியெல்லாம் ஸ்வீட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.